ராமையா நீங்க நாளைக்கு வேலைக்கு வர வேண்டாம். நாளைக்கு நாங்க யாரும் வீட்ல இருக்க மாட்டோம். எல்லாரும் வெளியூர் போறோம். சரிங்கம்மா. நைட்டு நீங்க சாப்பிடலையா? நீங்க சாப்பாடு மட்டும் டைனிங் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு போங்க போதும். நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. அம்மா ஆமா நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? வீட்டில் தான் இருந்தேன். அம்மாட்டே போய் சொல்ற பத்தியா? நான் ஒரு ரூம்ல வந்து பார்த்தா நீ இல்லையே. ராமையா அவங்க வேலை எல்லாம் முடிஞ்சிட்டா நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. ஏன் தம்பி இப்ப வர அம்மாட்டே போய் சொல்ற? இல்லம்மா நான் வீட்டில் தான் இருந்தேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா நீ இல்லையே. ஓ அதுவா, சாரிம்மா நான் மறந்துட்டேனே. அங்க அண்ணன்ட்ட பேச போயிருந்தம்மா. அண்ணட்டையா? எந்த அண்ணட்ட? எந்த அண்ணன் கேட்க எனக்கு என்ன நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அக்கா பசங்க கிட்டயா? ஆமாம்மா. ஓ அவங்க கிட்ட பேச போனியா? அவங்க கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன விஷயம் இருக்கு? ஆமாம்மா நான் நிஷாவை லவ் பண்றது 2 அண்ணனுக்குமே எப்படி தெரிஞ்சுட்டு அதை நாங்க சேர்த்து வைக்க கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஏன் 2 பிள்ளைகளும் அப்படிதான் சொல்லிச்சோ? ஆமாம்மா அண்ணங்க 2 பேரும் எவ்வளவு அழகா பேசுறாங்க தெரியுமா? 2 அண்ணன் இருக்கலாம் நவீன் அப்படியே நீ மாதிரியே இருக்காமா. பெரிய அண்ணன் சொன்னா நீங்க 2 பேரும் ஒன்போல இருக்கீங்கன்னு. அப்படியா? நான் அவங்க 2 பேரும் இன்னும் நேரில் வச்சு பார்க்கல பத்தியா, அதனால எனக்கு தெரியல. நீ எனக்காவது ஒரு நாள் வெளியே கூட வாமா, நானும் அண்ணனை வர சொல்றேன். எங்க 2 நிக்க வச்சு பாருன்னு. சரியா? அம்மா அப்பாட்டாங்க. வாங்க. என்ன 2 பேரும் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இனியே பார்த்தா அமைதியா அந்த மாதிரி இருக்கு. அப்பலாம் ஒண்ணு இல்லைங்க, எப்போ போலதான் பேசணும். அப்பனால நீங்க வரும்போது ஏன் நாங்க அமைதியாகணும்? சரி ரொம்ப தலைவலிக்கு காஃபி ஏதாவது போட்டு வைங்க. சரிங்க நீங்க போயிட்டு வாங்க. ராமையாங்க? ராமையா வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போறோம்ல? ஆமாங்க போயிட்டு உங்க அம்மா கையோட இங்கேயே கூட்டிட்டு வந்துடும். ஒத்தையிலேயே அங்க கிடக்கவே. ஆமா நானும் எவ்வளவு நாள் கூட்டிட்டே இருக்கேன், அதே இருக்கா. இந்த வாட்டியாவது கூட்டிட்டு வந்துடணும். ஆமாங்க இந்த வாட்டி கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடணும். நீங்க என்ன ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டப்பா. எவ்வளவு நாள் தான் வீட்லயே இருக்கிறதா உத்தேசம்? கொஞ்சம் பிசினஸ்ல வந்து பாக்கலாம்ல? வரப்பா. வரேன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு, வந்த மாதிரியே இல்ல. சீக்கிரம் வர வழியை பாருங்க. சரிப்பா. அப்பா நம்ம மிலிட்டரிக்கு ஆள் இருக்காங்க, இப்படி கூப்பிடுறாங்க, ஒரு பாசமா கூப்பிடுறாங்களா? மைனியோ வா காலா, நாளைக்கு கல்யாணம் தச்சிட்டு இங்க வந்திருக்க. ஏன் மைனி நான் வரக்கூடாதா? கல்யாணம் தச்சிட்டு ஏன் இங்க வந்திருக்கேன்னு கேட்கீங்க? எப்படியும் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட வந்திருக்க மாட்டேன், சும்மா வந்திருக்கியா அதான் ஏன்னு கேட்டேன். ஏன் மைனியோ இப்பெல்லாம் பேசுறீங்க? கல்யாணத்துக்கு கூப்பிட வரலதான், இல்லைன்னு சொல்லலாம். என் நிலமை அப்படி. தெரியுமா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். வருத்தப்பட்டுக்கிறாதீங்க மைனி, கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கேன். பிள்ளைக்கு கல்யாணம் வைக்காத ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, என்னோட ஆசீர்வாதம் பிள்ளைக்கு எப்பவும் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மைனி, நீங்க மன்னிச்சிருங்க. உங்க அக்காவை மீறி நான் எதுவும் பண்ண முடியாது. ஏன் அவியில மீறி பண்ணா அவிய ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? அப்படிலாம் இல்லைன்னா என் பிள்ளைக்கு தாய் மாமா பொண்டாட்டி வர கண்டிப்பா அவிய வரணும்ல. அவியில பகிச்சிட்டு நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. சரி சொல்லிட்டாலா, போய் கல்யாண வேலையை பார்ப்போம். என்ன கூப்பிடலன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்கண்ணே. தப்பா எதுவும் நினைக்கல. சரிண்ணே, நாளைக்கு கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு இப்படி கூட தான் போவோம். அப்ப பாருங்கண்ணே. அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. நாளைக்கு நாங்க வெளியூருக்கு போறோம். என்ன சொல்றீங்கண்ணே? பின்ன உள்ளூர்ல இருந்துட்டு எல்லாரும் இருக்கு கல்யாணத்துக்கு வரலன்னு கேட்பாங்க. இது எனக்கு தேவையா? அதனால நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போறோம். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன், நீ மன்னிச்சுக்கோங்கண்ணே. கலா, இதுல தப்பா நினைக்கிறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. வர முடியாதுன்னு ஆயிடுச்சு, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இருக்கட்டு. என் நிலைமையை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி மைனி. இதுல என்ன இருக்குமா? என்ன இருக்கு? போ கல்யாண வேலையை வச்சுட்டு இப்படி அழுதுட்டு இருக்க போ. சரி மைனியா, கண்டிப்பா நிலைமை மாறும். உங்க அக்காவும் உங்க கூட பழைய மாதிரி பேசுவாங்க மைனி. சரிம்மா இருக்கட்டும். ஏன் மருமவனுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண சொல்லுனேன். சரி மைனியோ, வரேன் தம்பி. சரிங்க. பரவாயில்ல, கலா வந்து சொல்லியாவது செஞ்சிருக்காளே. வீட்டுக்கே வரமாட்டான்னு நினைச்சேன். சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வரேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு போறோம்? ஒரு 9:10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவையா? ஜாலி, நான் அதுக்குள்ளே நிஷாவை பார்த்துட்டு வந்துடுவேன். நீ உருப்படுறதுக்கு வழியில போ. ஏட்டி ஆழ்வா வரக்குள்ளே சட்டப்பட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. மைனியோ இந்த தாம்பளத்தை நீங்க வச்சுக்கோங்க. ஏட்டி யாரையோ கட்டவல அதுல தாலி இருக்காவ கீழே போட்டுட்டானா, நீனே கொண்டு போ. ஏம்மா மைனி என்னை விட வயசா மூத்தவியா, அது எப்படிமா கீழே போடுவாங்க? பெரிய மனுஷி மாதிரியா இருக்காவா? என்னன்னே போங்க. மைனியோ இந்த தாம்பளத்தை நீங்க வச்சுக்கோங்க. சரி வாங்க போய் சட்டுப்பட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோம். சிந்தியா நீ வரியா? இல்லாட்டி எதுக்கு நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு உடனே வந்துருவீங்களா? நான் இங்க இருக்கேன் ஆளோட பேசிக்கிட்டு. சரி அப்ப இருந்துக்க. ஏமா வாமா. என்ன பாட்டி ஃபங்க்ஷன் வீடு மாதிரியே இல்ல, யாருமே இருந்த மாதிரி இல்ல. எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காவமா, இப்போ வந்துருவாங்க. நல்லா இருக்கே நீனு? நல்லா இருக்க மாட்டியே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. அம்மா அப்பாலாம் ஃபாரின்ல இருந்து வந்துட்டாவளா? இல்ல பாட்டி எல்லாரும் அங்கதான் இருக்கவே, நான் மட்டும் தான் வந்தேன். உன் வீட்டுக்காரனை கூட்டு வரலையா? அவைய நாளைக்கு வருவாங்க. சரிம்மா உள்ள போ. சரி பாட்டி முகூர்த்தக்கால் வெளியே தானே நட்டுவாங்க, நான் அங்க போய் நிக்கேன். சரிம்மா. என்ன பண்றாங்க ஸ்ருதி? நாளைக்கு நம்ம கொண்டு போறதுக்கு தாலியெல்லாம் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்படியா? நான் என்ன தரமா நினைச்சேன், பொண்ணு கூட்டிட்டு வந்து தாலி கட்ட போறாங்கன்னு. அது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு. ஓஹோ அப்படியா? நீ இந்த மாதிரி கல்யாணம் காட்சிலாம் பார்த்ததே இல்லையோ? நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்கு, ஃபாரின்ல உள்ள கல்ச்சர் வேற மாதிரி இருக்கும்ல, அதனால தான் எனக்கு தெரியல. சரி பாரு, உனக்கு இங்க தானே நடக்கும், அப்ப தெரியும். ஓட்டி அம்மா பூஜை எல்லாம் முடிஞ்சிட்டு யாராவது வந்து தட்டை வாங்கிக்கோங்க. மைனியை போய் தட்டை வாங்குங்க. தட்டை கவனமா பிடிங்கம்மா, கீழே போட்டுறாதீங்க. சரிங்க. இதான் சாக்கு, தட்டை டம்முன்னு கீழே போட்டுட்டேன்னா அப்புறம் அவசரம் நினைச்சு இந்த கல்யாணத்தை கொஞ்சம் நீ பட்டிடுவாயோ. இந்த அத்தையை அப்படி பேமலி முடிச்சு எனக்கு யோசிச்சுருக்கு. இம்மா இந்த பூத்தட்டை யாராவது வாங்கிட்டு போங்க. ஸ்ருதி அதை நீ போய் வாங்கு. அச்சோ தட்டு தெரியாம கீழே வந்துட்டு குடுமா. வேண்டாத்த, இந்த தட்டை நானே வச்சுக்கிறேன், நீங்க அந்த பூத்தட்டை போய் வாங்குங்க. ஸ்ருதி தட்டை அத்தட்டை கொடு. வேண்டாமா நானே வச்சுக்கிறேன். ஸ்ருதி இந்த அத்தை வேணுக்குனே தான் தட்டை கீழே போட்டுருக்கோம். ஆமாட்டி, அது தட்டை வாங்கிட்டு பேம்பலி முடிச்சுட்டு என்னமோ யோசிச்சுட்டே நினைச்சு அப்பவே எனக்கு தெரியாது கீழே போட போறான்னு.
சரி யாருன்னா இப்படி இருக்குது அது எனக்கு தான் தெரியணும், நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு இப்படிருக்கு, அது ஏன் இந்த பாடுபடுது? அதுக்கு போறாம வேற ஒண்ணும் இல்ல. சரி மைனி நம்ம கிளம்புமா? ம். சோபி தட்டு தரியா நான் வச்சுக்கிறேன். சரிங்க சித்தி, கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு, தேங்காய்லாம் இருக்கு பத்தியா? சரி வெளியவா வைக்கிறேனே. சரி சித்தி. ஏடி நீ உன் மைனியை கட்டிட்டு வந்து முதல்ல தட்டை வாங்கு. அவ வேணுக்குனே கீழே போடுறான்னு எனக்கு தோணுது. வேணுக்குனே ஏமா கீழே போட போறாவ, தெரியாம விழுந்திருக்குமா இருக்கும். எனக்கு என்னமோ தெரியாம போட்ட மாதிரி இல்ல, வேணுக்குனே தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஜாக்கிரதையா இருங்க, திரும்பியும் அதையும் கீழே போட போறான். சரிம்மா நான் பாத்துக்கிறேன், பின்னாடியே போறேன். சித்தி முடிஞ்சதுல கிளம்ப வேண்டியதானே? ஆமாய்யா கிளம்ப வேண்டியதாவா? பாட்டி ஏன் கோவமா நிக்க? உன் அத்தைக்காரி தட்டத்துக்கு கீழே போட பார்த்துட்டால, ஸ்ருதி பிடிக்கலன்னா எல்லாம் கீழே விழுந்திருக்கும்ல. சரி பாட்டி, அதான் தங்கச்சி பிடிச்சிட்டல்ல, வாங்க போவோம். இதுக்கெல்லாம் போட்டு கோவப்பட்டு இருக்கியே. நீங்களா இப்படி ஏமாலியா இருக்கறனால தான் அவங்க தலையில ஏறி மசாலா அரைச்சிட்டு இருக்கா. நல்லா இருக்கட்டு. சரி சரி, நல்ல நாள் அதுமா சண்டை போட்டு கிடக்காதியாச்சு, வேற பார்த்துக்கலாம் எல்லாம் வாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு தம்பி, உங்க அத்தை என்னமோ வேலை பண்ணதுன்னு நினைக்கேன். எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் சித்தி. இந்த அத்தை கல்யாணத்துக்கு நீ போடுறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ணு எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க, கல்யாணம் முடியிட்டு அப்படியே இருக்கு. பாப்பாடா கொஞ்சம் சொல்லி தான் வச்சிருக்கேன், அத்தையை கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லி. சரியா போமா. வா சித்தி போலாம். சோபி ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருக்கால, அப்பயே போய் உட்காருப்போ. வேண்டாம் ஸ்ருதி, கால் வலிக்கலன்னா நிக்க. போட்டி எவ்வளவு நேரம் நின்னுக்கிட்டே இருக்க, அந்த சேர்லாம் கிடக்க போய் உட்காருப்போ. பரவாயில்லட்டி, அங்க எல்லாம் வயசானவங்களா உட்காந்துருக்கு, அதுல போய் நான் மட்டும் எப்படி உட்காந்துருக்கேன்? நீங்களா வேணா வாங்க, எல்லாரும் சேர்ந்து போவோம். அப்ப கால் நட்டி முடிச்சா வேணா வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்கிடுவோமா? சரி. நிஷா உனக்கு கால் வலிக்கா? இல்ல ஸ்ருதி. சரி அப்ப பாருங்க எல்லாரும், நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு போய் வீட்டுக்குள்ள போய் உட்காரோனே. என்ன நிஷா? இல்லக்கா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் திரும்பி பார்த்தேன். கல்யாண வீடுல யாராட்டையும் யாரையாவது கூட்டிருப்பாங்களா இருக்கும். சரிக்கா. என்னம்மா ஒரு மாதிரி நிக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, வயிறு ஏதாட்டு பசிக்கா, சாப்பிட போவோமா? ஆமா ஆச்சி, இந்த அக்காவுக்கு வயிறு தான் பசி இருக்குமா இருக்கும், அதான் அப்படி நிக்க. இல்ல பாட்டி வயிறுலாம் பசிக்கல, திடீர்னு நீங்க பின்னாடி வந்து நின்னீங்களா, அதான் பயந்துட்டேன். இதுக்கெல்லாமா பயப்படுவேன்? இதுதான் தனியாவே வளரக்கூடாது பத்தியா? தனியா வளர்ந்தாலே ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலே இப்படி பயந்து கிடக்கேன். ஏன் பாட்டி, நானும் தான் தனியா வளர்ந்தேன், நான் என்ன பயப்படவே வேற, இந்த அக்கா தான் ஒரு பயந்தாங்குழி. லட்சுமா இருக்க மாட்டேன். பாட்டி எங்க போறீங்க? காலெல்லாம் ரொம்ப வலிக்குமா, அதான் வீட்டுக்குள்ள போய் உட்கார போறேன். நீ வரியா? இல்ல பாட்டி நீங்க போங்க. பாட்டி எங்க? காலெல்லாம் ரொம்ப வலிக்குதான, வீட்டுக்குள்ள போய் உட்கார போறேன். சரி பாட்டி போ. ஏம்மா பிள்ளைதாச்சும் பொண்ணு எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்ப, பாட்டி கூட வரியா, வந்து உட்காரு. இல்ல பாட்டி நான் நிக்கேன். சரிம்மா. எக்கா ஏவே என்னல, எதுக்கு அந்த மரத்தை எப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்க? ஐயோ குட்டிச்சதான் கண்டுபிடிச்சிட்டோ. ஏதோ ஒண்ணுதான், சும்மா இருக்கே, என்ன ஃபங்க்ஷன் நடக்கத பார்க்க முடிப்போம். என்னல? ஒண்ணு இல்ல, நான் விளையாட போறேன். தம்பி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, கால் நட்டிடலாமா? நட்டிடலாம், மாப்பிள்ளை இன்னும் வரலையே. மாப்பிள்ளை எங்க? தாலியெல்லாம் வச்சு கோயில்ல போய் பூஜை பண்ண போனாங்க, இன்னும் ஆளை காணோம். இன்னும் காணலையா? ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வரலாம்ல, நல்ல நேரம் போயிட்டு இருக்கலாம். நவீன் நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா? சரிங்க மாமா. அந்த மாப்பிள்ளையே வந்தாச்சு. என்னப்பா இவ்வளோ நேரம் ஆயிட்டு? கோயில்ல பூஜை முடியறதுக்கு டைம் ஆயிட்டு மாமா. சரிப்பா. தம்பி ஏன் அங்க தள்ளி நிக்கிய, நீங்க மாப்பிள்ளை தானே முன்னாடி வாங்க. தம்பி நின்று. என்ன சித்தப்பா, ஒரு கல்யாணக்கலையே இல்லையே, மூஞ்சி ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கு, ஏன்ப்பா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, கோயில் கிட்ட வந்தெல்லாம் டயர்டாக இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லையே, எப்பவும் பார்க்குற முகத்துக்கும் இப்பவும் ரொம்ப வித்தியாசமா இருக்கியே, இங்கே தள்ளி வா. சரி நம்ம அப்போ மற்ற வேலைகளை கவனிப்போமா? என்னாச்சுப்பா? கோயிலுக்கு தாலியை வச்சு பூஜை பண்ண போயிருந்தோம்ல, அத்தை கீழே தட்டை தவற விட்டுட்டாங்க, ஏதாட்டு அவசகுணமாக ஆயிருமான்னு பயமா இருக்கு. என்ன தம்பி இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. உங்கள் அத்தை வியானக்கனையை கூட விட்டுருக்கலாம். அதான் சித்தப்பா பயமா இருக்கு, கல்யாணத்தில் ஏதாட்டு கலெக்டாக பண்ணிடுவாங்களான்னு பயமா இருக்கு. நாங்களாம் இருக்கோம்ல, அதை மீறியமா கலெக்டாக பண்ண போறாங்க. கலெக்டாக பண்ணுறதுக்குன்னு இல்லை, வர ஆட்களை ஏதாட்டு சொல்லிடக்கூடாது, பொண்ணு வீட்டு ஆட்களெல்லாம். ஒன்றும் சொல்லாமல் பார்த்துக்கிறேன் போதுமா? கொஞ்சம் சந்தோஷமா இருங்க, மூஞ்சி பார்க்கறதுக்காகல. சரிங்க சித்தப்பா, நல்லா சிரிச்சு எடுத்து கலகலன்னு இரு. சரிங்க சித்தப்பா. சரி சபி, காலைல நட்டி முடிச்சிச்சுல, வா நம்ம போவோம். நிஷா வா. போ ஸ்ருதி, வரேன். எவ்வளவு ஆள் இருக்கு, எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஏதாட்டு பிரச்சனை ஆயிருப்பது? அதெல்லாம் பிரச்சனையாவது, நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போறாதான் சொல்லிட்டு போலான்னு இருந்தேன். ஊருக்கா? ஊருக்கு எதுக்கு போறீங்க? கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிடலாம், அது ஒரு மாதிரி இருக்கும், எல்லாரும் யாவரலான்னு கேட்பாங்க, அதனால தான் ஊருக்கு போகிறோம். 2 நாள் வந்துடுவோண்ணே. 2 நாளா? 2 நாள் நான் உங்களை பார்க்காம எப்படி இருப்பேன்? ஏன் ஒன்னே ஃபீல் பண்ற? அல்லாத 2 நாள் வந்துடுவேன். 2 நாள் ஈஸியா சொல்லிட்டீங்க, நான் எப்படி இருக்க போறேன்? 2 நாள் உனக்கு ஈஸியாக போயிரும் பாரு. கல்யாண வேலை அது இதுன்னு நடக்கல, நாளைக்கு கல்யாணம், நைட்டு ரிசப்ஷன், காலையில் விடிஞ்சது நாங்கள் வந்துடுவோம். சரியா? ஃபீல் பண்ணாம இரு. வேணா இப்படி என் கூட வந்துடுறியா? கூட்டிட்டு போறேன். இப்போ நினைச்சாலும் நான் உங்க கூட வர ரெடி தான். ஆனா நான் வந்துட்டேன்னா எங்க அண்ணனோட கல்யாணம் நின்றும். அவனே பாவம், பல போராட்டத்துக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கல்யாணமே முடிய போகுது. என்னால நிக்க வேண்டாது. சும்மா தான் கூப்பிட்டேன்.
ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்க கூட தானே வரப்போகிறேன், அப்போ பார்த்துக்கலாம். சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் வந்துடுறேன் போதுமா? கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே வந்துடுவோம். இல்லைன்னா நான் ஒரு ஃபோன் தரட்டா, அதில் ஃபோன் பண்ணுறேன். வேண்டாம் வேண்டாம், என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கலாம், நான் அதில் அடிக்கேன். நான் வந்தோன்னே எப்பவுமே நம்ம மீட் பண்ணுற இடத்துக்கு வாண்ணே. ஆ சரி. பார்த்து போயிட்டு வாங்க. ம், கவலைப்படாம இரு. ஏம்மா வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இதுக்கு என்ன ஒழுங்கா பேச தெரியாதா, வாய் ஒருபடி இழுத்துட்டு போகுது. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். ஏக்கா வாங்கக்கா, எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களாக்கா? இல்லைம்மா இனிமேதான். சரிக்கா, பந்திலாம் வச்சாச்சு, போய் சாப்பிடுங்கண்ணே. சரி சரி. ஏம்மா வாமா, அம்மா அப்பாலாம் வரலையா? அம்மா அப்பா இன்னும் ஃபாரின்லேருந்து வரல ஆண்டி, அதனால நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சரிம்மா, சாப்பிட்டுட்டு மேலே உள்ள ரூமில் போய் ரெஸ்ட் எடுனே. ஓகே ஆண்டி. என்னக்கா இந்த கல்யாணத்தில் ஆளே இந்த மாதிரி இல்லை? இவன் மைனியக்காரி எப்படிப்பட்ட ஆள், உள்ளூருக்குள்ளே யாரையுமே கூப்பிடலையா? ஏன்க்கா? அவிய யாரெல்லாம் பெரிய பெரிய பணக்காரவியில் அவியில மட்டும்தான் கூப்பிட்டுருக்காவ, வேற யாரையும் கூப்பிடல. இந்த கலாக்காவுமா கூப்பிடல? கலாக்காவை 1-2 வீட்டுக்கு கூப்பிட போயிருக்காவ. இந்த பொம்பளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டான், ஏன் இதெல்லாம் இவ இல்லைலாம் கூப்பிட்றேன்னு. அதான் ஒரு ஆளுகளும் வரல. அங்கே பொட்டை வீட்டில் எட்டா கூட்டம் தெரியுமா, அதை தெருவை தாண்டி வர முடியல. அந்த அக்கா நல்ல மனசு, எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்க, ஒரு ஆள் விடலை, எல்லா தெருவையும் கூப்பிட்டாங்க. ஆமாம், நானும் அப்படி கூட தானே வந்தேன், தெருவை தாண்டி வர முடியல. இன்னும் கூட்டம் அப்போ நாளைக்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு பயங்கர கூட்டம் வருமா இருக்கும், ரிசப்ஷனுக்கு தான் எவ்வளோ வரமாட்டாலாம் இருக்கும். ஏன்னா விய தான் எவ்வளையும் கூப்பிடலையே. ஆமாக்கா, நம்மளுக்கு என்ன, நம்ம வந்தோமா போனோமா இருப்போம். ஆண்டி உங்களுக்கு எந்த ஊர் ஆண்டி? எனக்கு பக்கத்து ஊர் தாம்மா. நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்களா அந்த நெக்லஸ், ரொம்ப அழகாக இருக்கு ஆண்டி, நல்லா ப்ளூ கலரில் அழகாக இருக்கு. ஃபேன்சி ஐட்டமா ஆண்டி? இல்லைம்மா, டைமண்ட் நெக்லஸ். டைமண்டா? என்ன அழகாக இருக்குது, அதான் ஜொலிக்குது. தேங்க்ஸ்மா. இந்த பொம்பளையாளுக்கு இந்த மாதிரி கழுத்து நிறைய அள்ளி போட்டு வந்தாலும் தான் மதிக்கணும். ஆமாம்மா, இந்த மாதிரி இடத்துக்கு இப்படி வந்தால் தான் மதிக்கிறாள்வே, இல்லைன்னா எங்கே மதிக்கிறாள்வே. உன்ட்டே நிறைய நகை உண்டுலம்மா, கிட்டத்தட்ட 100 பவுன் போட்டு தானே உனி கட்டி கொடுத்தாவே, ஒன்றுமே போடாமல் வந்திருக்கேன். எனக்கு இந்த நகைலாம் போடுறதே பிடிக்காத பார்த்துக்கோங்க, அதெல்லாம் போடாமல் வந்திருக்கேன். ஒரு 2 செயினாவது போட்டு வந்துடலாம்ல, ஆளுக்க மதிக்கும்லாம். அப்படி நம்மள நகை போட்டு தான் எவ்வளோ மதிக்க வேணும்னு தேவையில்ல ஆண்டி. ஆமாம்மா, அது என்னமோ உண்மைதான். சரி ஆண்டி, நான் சாப்பிட போகிறேன். சரிம்மா போ. நீங்களாம் சாப்பிட வரலையா? இல்லைம்மா, நாங்கள் 2 நாள் இங்கே தான் தங்கியிருப்போம், அதனால் கறவை சாப்பிட்டுக்கிறோம். நீ இப்போ வீட்டுக்கு போகணும்ல, போய் சாப்பிடு. சரி ஆண்டி, இனிமேல் போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வரணும். இக்கா, நீங்கள் தானே இந்த கலக்காக்க தங்கச்சி? ஆமாம்மா. ஃபாரின்லேருந்து எப்போக்கா வந்தீங்க? நான் வந்து 1 மாதம் ஆகிட்டுமா, இனிமே இங்கே தான். இனிமே இங்கே தான் செட்டில் ஆக வரீங்களோ? ஆமாம்மா. சரிக்கா, பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கா? நீ மட்டும் தான் வந்திருக்க, வீட்டுக்காரங்களாம் கூட்டிகிட்டு வரலையா? அது எல்லாரும் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. சரிம்மா. சாப்பிட்டுட்டீங்களா? இல்லைக்கா, இப்போ தான் சாப்பிட போகிறேன். சரிம்மா, போய் சாப்பிடு. யார்ட்டிக்கலா அது பேக்கியா ஆலயம் பாரு. இவ்வளோ தெரியலையா, நம்ம மேலே வீட்டுக்காரி மருமவா? அந்த பிள்ளையா கல்யாணத்தன்னைக்கு இவ்வளோ நகை போட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி வந்திருக்கு? அந்த பிள்ளை ஒன்றுமே போடுறதுக்கு ஆசையே படாத மேனி. எனக்கு என்னமோ பிடிக்கல, பியாக்கும் ஆளும் பாரு.